ஸ்ரீரங்கநாதரின் சந்நிதியில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தவர் கிருஷ்ண பட்டர். ஒரு முறை இவரது இல்லத்தில் சில நாட்கள் தங்கியிருந்த புரந்தரதாசர் கிருஷ்ண பட்டரின் மகள் பிரேமாவுக்கு சரிகம பதனி சப்தஸ்வரங்களை போதித்தார். இதன் பின்னர் கர்நாடக சங்கீதத்தில் சிறந்து விளங்கிய பிரேமா கோயிலில் ஆழ்வார் பாசுரங்களை பாடி வந்தாள். அவள் பாடுவதை கேட்கும் அனைவரும் மெய் மறப்பர். இந்த நிலையில் ஏழ்மை நிலையில் இருந்த கிருஷ்ண பட்டர் தனது மகளை தூரத்து உறவுக்கார பையன் ஒருவனுக்கு மணமுடித்து கொடுத்தார். அவனோ குடியாரன், சூதாடி. இதை தாமதமாக உணர்ந்த பட்டர் தவித்து மனம் மருகினார். ஆனால் பிரேமாவோ மனம் தளரவில்லை. பகவான் கிருஷ்ணரிடம் அளவற்ற பக்தி கொண்டிருந்த அவள் ராமாயணம், பாகவதம் ஆகியவற்றை தொடர்ந்து படித்து வந்தாள். அவளுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ராமகிருஷ்ணன் என பெயரிட்டு வளர்த்தாள். இந்த நிலையில் மதுபோதையில் காவிரி வெள்ளத்தில் சிக்கி இறந்தான் அவள் கணவன். மகளின் நிலை குறித்த கவலையால் மனமுடைந்து போன கிருஷ்ண பட்டரும் இறந்து போனார். கணவனையும் தந்தையையும் இழந்த பிரேமா ஸ்ரீரங்கத்தில் இருக்க பிடிக்காமல் குழந்தையுடன் வாரணாசிக்கு சென்றாள். அங்கு தர்மசத்திரம் ஒன்றில் தொண்டாற்றி வந்தாள். காசியில் அனைவரும் அவளை பிரேமாபாய் என்றே அழைத்தனர். அப்போது அவளின் மகன் ராமகிருஷ்ணனுக்கு வயது 10. தமிழ், இந்தி ஆகிய மொழிகளில் சரளமாக பேசுவதில் திறன் பெற்றிருந்தான். அவன் மேலும் தனது தாயிடம் கர்நாடக சங்கீதமும் கற்று உபன்யாசம், காலட்சேபம் போன்றவற்றை கூற கேட்டு கிருஷ்ண பக்தனாகவும் விளங்கினான். ஒரு நாள் சத்திரத்துக்கு அடியார்கள் சிலர் வந்தனர். அவர்களை பக்தியுடன் வரவேற்றாள் பிரேமாபாய். தினமும் அவர்களுக்கு உணவளித்து உபசரித்தார். ஆனால் கங்கை கரையில் தினமும் நடக்கும் பாகவத உபன்யாசத்தை கேட்க முடியவில்லை. விருந்தினர்களையும் உபசரிக்காமல் இருப்பது தவறு. என்ன செய்வது என்று தவித்தாள். சிறிது நேரம் யோசித்தவள் அடியவர்களுக்கு தாம் உணவளிப்பது, பாகவதம் கேட்க மகன் ராமகிருஷ்ணனை அனுப்பி பிறகு அவனிடம் விவரமாய் தாம் கேட்டு தெரிந்து கொள்வது என்று முடிவுக்கு வந்தாள். அதன்படி ராமகிருஷ்ணனை பாகவதம் கேட்க அனுப்பினாள். உபன்யாசம் முடிந்து வீடு திரும்பிய ராமகிருஷ்ணனிடம் உபன்யாசத்தில் பௌராணிகர் இன்று என்ன சொன்னார் என்று ஆவலுடன் கேட்டாள். அம்மா, கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பு, வளர்ப்பு, லீலைகள் ஆகியவற்றை பற்றி கூறும் தசமஸ்கந்தம் பற்றி விளக்கினார். குழந்தை கண்ணன் புழுதியில் விளையாடியது, வெண்ணையை திருடி உண்டது, யசோதா துரத்தியும் பிடிபடாமல் ஓடியது ஆகியவற்றை விவரித்தார். கோலை கையில் எடுத்து அடிக்கப் போவதாய் யசோதா பயமுறுத்துகிறாள். குழந்தை கண்ணன் அழத் தொடங்குகிறான். ஏதேனும் ஒரு வகையில் கண்ணனை தண்டிக்க எண்ணி அவனை உரலோடு பிணைத்து கட்டுகிறாள் யசோதா. ஆனால் குறும்புக்கார கண்ணனோ கட்டிய உரலையும் சேர்த்து இழுத்தபடி வீட்டின் பின்புறம் சென்று இரட்டையாக நின்ற அர்ஜுனா மரங்களுக்கிடையே புகுந்தான். உபன்யாசத்தில் இன்று இதைத்தான் சொன்னார் என்றான். இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட பிரேமாபாய் மெய் மறந்தாள். தான் கண்ணனின் காலத்தில் இருப்பதாகவே எண்ணிக்கொண்டாள். கண்ணா, உன்னையா உரலில் கட்டி போட்டார்கள்? கயிறு இறுக்கி உன் வயிறு வலிக்குமே. நீ மர இடுக்குகளில் நுழைந்து செல்லும்போது ஏதாவது பூச்சிகள் உன்னை கடித்தால் என்ன ஆவது? என்னால் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இப்பொழுதே கயிற்றை அவிழ்த்து விடுகிறேன் என்றவாறு கங்கையை நோக்கி ஓடினாள். அம்மா அம்மா என்று கூவியபடி சிறுவன் ராமகிருஷ்ணனும் அவளது பக்தியைக் கண்டு வியந்த அடியவர்களும் அவளை பின்தொடர்ந்தனர். பிரேமாபாய் கங்கை நதியில் குதித்தாள். அவள் விழுந்த இடத்திலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பு விண்ணை நோக்கி சென்றது. ஜோதி வடிவாக செல்லும் பிரேமாபாயை அனைவரும் வணங்கினர். தந்தையை காவிரியிலும் தாயை கங்கையிலும் எழுந்த ராமகிருஷ்ணன் குருவின் ஆணைப்படி பிருந்தாவனத்தை அடைந்து கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம், பாகவத சேவை என்று தனது வாழ்நாளை கழித்தான். இந்த ராமகிருஷ்ணனே பிற்காலத்தில் தீட்சை பெற்று சுவாமி ஹரிதாஸ் என்ற பெயரில் புகழ் பெற்றார். இவர் உருவாக்கியதே இந்துஸ்தானி சங்கீதம். ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி. ஃப்ரெண்ட்ஸ்,
இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும். தேங்க்யூ.